ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து மைசூரில் இருக்கோம். ஸோ மைசூர்லேருந்து ஆக்சுவலாக இன்றைக்கி கிளம்ப போகிறோம். ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணோம். இன்றைக்கி வந்து அப்பா அம்மா வராங்க எங்கே மைசூருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் ஆகி மைசூர் வந்து மைசூர் வரல இல்லை, அவங்க ஆக்சுவலாக பெங்களூர் இந்த வழினா அந்த சத்தியமங்கலத்துலேருந்து இந்த வழியாக வந்து மௌலிக்கு வந்து மைசூர் பேலஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசையாமா. அதனால் பார்த்துட்டு அப்படியே பெங்களூர் வர்றதா தான் பிளானு. ஸோ நாங்கள் வந்துட்டு மைசூரில் இருக்கனால சரி நீங்களும் வந்துருங்க, நம்ம எல்லாருமே ஜாயின் ஆகிடலாம் ஒன்றா அப்படின்னு சொல்லி இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்துட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 ஹவரில் ரீச் ஆகிடுவாங்க. ஸோ இனிமேல் வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து அப்பா அம்மாவோட நம்ம எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்ற vlog தான் வரும். மைசூர் vlog வந்து அதுக்கப்புறமா உங்களுக்கு நாங்கள் போடுறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதுதான் vlog. நம்ம அப்பா அம்மாவை போய் மீட் பண்ணலாம். மைசூர் vlog இன்னும் நாங்கள் வேற லெவல் வீடியோஸ் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அப்புறமா பாருங்க, வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். அது வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா வரும் அந்த vlogsலாம். இதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு வந்துட்டு நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிற vlog வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபுல் குஷியா, எங்க போனாலும் அப்பா அம்மா தேடி வந்துடுறாங்க. ஒன்று அதோட குஷி வேணும். பேட்மேன் இன்னொன்னு பாத்தியா, நீ பிளாக் பேட்மேன், நான் ரெட் சூப்பர்மேன். ஆமாவா? இது எப்படிதான் இருக்கும், பேட்மேன். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே நம்ம திங்க் டிஃபரெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடி பாருங்க. அதான் நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, திங்க் டிஃபரெண்ட்னு சூப்பர்மேன் மாதிரி உள்ள ஜெட்டி போட்டுக்கிறீங்களா நினைச்சவேன் இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து 12 மணிக்கு செக் அவுட். இன்னும் கால் பண்ணல, அதிசயமா என்னன்னு தெரியல. இப்போ நம்ம எல்லாம் எடுத்து கீழே போனோம். ஸோ இன்னும் 1 ஹவர்ல வந்து ஜாலியா ஜும்கானா பசிக்குது. நீனா கொதிரி வச்சுக்கிற தோசையா, நான் ஒன்றும் வாயிலே வைக்கல. வா வா, கீழே போய் ரெஸ்டாரண்ட்ல ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கலாம், அதுக்கெல்லாம் அவங்க வந்து இதுவாயிடுவாங்க. நம்ம வந்து இதெல்லாம் அது காமிக்கலையா? எது அது காமிக்கலையா? ஓகே, என்ன அது? ரொம்ப நாளா வந்து போடணும். ஏன்னா எப்படின்னா, இப்ப நாங்க கார்ல வந்து மேடம் வந்ததுனால நான் ஒரு 50 மேல போறது. ஓகேங்களா, ஹைவேலயே நான் ஜாஸ்தி 50 கூட நீங்க ஜாஸ்தியா தான் சொல்றீங்க. ஹைவேல நான் கூட 80 தான் போவேன். 30 தான் போவாரு ரோட்ல எல்லாம். 30 இல்ல 50. நார்மல் ரோட்ல 30, அதுதான் சொல்றேன். ஹைவேல 50 to 80 குள்ள தான் போறது. ஓகேங்களா, நம்ம போற ஸ்பீடா பார்த்துட்டு பின்னாடிக்காரன் என்ன நினைச்சு நம்மளுக்கு வண்டி ஓட்ட தரல போலன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுடுவான். நான் ஒருத்தருக்கா இறங்கி போய் சொல்லிருக்க முடியுமா, ஏமா கார்லன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சோ நம்ம சேஃப்டிக்காக பம்ப் ஆன் போர்டு போட்டா நல்லது. ஓகேங்களா, குழந்தை பிறந்துட்ட பிறகு பேபி ஆன் போர்டு போட்டுக்கோ. அப்டேட் ஆன். நான் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாத்துலயும் கிடைக்குது. நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஆக்சுவலி இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா இப்போ வந்து பம்ப் ஆன் போர்டு ஓகே, பேபி பார்ன் ஆனே புதுசாக வாங்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே திருப்பி பேபி ஆன் போர்டு போட்டுக்கலாம். இது வந்து ஸ்டிக்கர் கிடையாது, இது வந்து அந்த இது வரும், அது என்ன வேக்யூம் மாதிரி அப்படி ஒட்டிக்கும். ஓகேவா, அதனால நமக்கு இதுலயும் வந்து நம்ம மம்மி தான் ஊர்ல இருந்து கிளம்பிட்டீங்களாமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேசிட்டு இது கார்ல போய் ஓட்டிட்டு நம்ம கிளம்பி. என்ன பண்றீங்க? ஏதோ சுமந்துன்னு போறேனே, அடுத்து வந்தா நான் ஒன்னு சுமந்துன்னு இருக்கேனே. என்ன கொஞ்ச நாள் சுமக்குவேன், அப்புறமா அத்தையும் நான் தான் சுமக்கணும். ஆமா, பண்டிகை பத்தி போறோம், உப்பு கூட்டம் பாத்து மெதுவா. அது கூட ஓகே மோனாக்கா, அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த ஒரு மாடு ஒன்று எத்தனை வர தருமா மேக்கப் செட் பாக்ஸ்ன்னு, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காண்டா வருது. அதே அதுல இருந்து மேக்கப் எடுத்து போடுறீங்க தானே, உங்களுக்கு சேர்த்து தானே எடுத்துன்னு வரேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சரி அப்பா அம்மா வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்குள்ளே நான் ஒரு ஜூஸ் அடிச்சிடலாம் அப்படின்ட்டுன்னு ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ். இங்கே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ்கார அங்கிள் வந்து நம்ம தமிழ் பேசணும்னா நல்லா பேசினார். அவர் வந்து ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போடுறதுக்கு போயிருக்காரு. நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்ப வேண்டியதுதான். நீ எதுவும் ஆர்டர் பண்ணியாப்பா? இல்லை, போய் ஜூஸ் எல்லாம் கூட சாப்பிட்டா ஒரேடியாக இருந்தால் சாப்பிட்டுருந்தோம். அந்த வேலையில் என்ன பார்த்து வாங்கி சாப்பிட்டேன். ஏதாவது வேணும் வாங்கி சாப்பிடுவோம் தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போகிற டைமில் வந்து அங்கிளை மீட் பண்ணோம். ஸோ அங்கிள் தான் நம்மளுக்கு வந்து ஜூஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு ஆக்சுவலி. ஸோ அங்கிள் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசினார். அங்கிள் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு, ஒன்று பையன் தாமான்னு சொல்லிட்டாரு அங்கிள்.
ஸோ ரொம்ப ஸ்வீட்டு. நாங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கல. வந்தோன்னா அங்கிள் தான் எங்களுக்கு வந்து கண்ணில் மாட்டினாரு. அங்கிள் தான் வந்து நல்லா பேசினாரு. ஸோ வந்து எங்களுக்கு நல்லா பிளெஸிங்ஸ் பண்ணிக்கிறாரு. தேங்க்ஸ் அங்கிள். ஜோசப். ஓகே. அவரை பார்த்தா பேரப்புள்ள இருக்கிற மாதிரி இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? எங்க யூத், அவர் யூத் மாதிரி இருக்கிறாரு. சூப்பர் சூப்பர். இங்க வந்துக்கிறாரா? ஆமா, இங்க ரோட்ல போனா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்களா? ஆமா ஆமா ஆமா. நீங்க தான மேப் போட்டீங்க. பேலஸ் கிட்ட வந்துட்டு என்ன பண்ண போறா? அவரு என்கிட்ட வந்து நேமா எங்க போறோம் சீரியஸா எங்க போய் பேலஸ் தாண்ட மேப் போட்டாச்சு. மேப்பை தாண்டி பேலஸை தாண்டி போயினுக்குறோம். குத்து மதிப்பா எதுனா ஒரு இடம் சொன்னா தானே நம்மளும் போக முடியும். இப்போ இது மேப் எதுக்கு போயினுக்குது? அது மறுபடியும் பேலஸ்ல தான் இருக்குது. நான் ஒன்னும் கேன்சல் பண்ணல. அதான் பிரியாணி போடுங்கன்னு சொன்னேனே. ஐயா நான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை வச்சுக்கினேன். என்ன பிரியாணி அது? ஆர் ஹோட்டல் ஆர் மைசூரு. எங்க இருக்குது இது? யூட்டன் பிரசல் தான். இல்லை கரெக்டாக தான் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம எதுனா சாப்பிட்டு அங்கே இன்னும் வர்றதுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும் போல். சரி சாப்பிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு போகிறோம். பேலஸ் எட்டி பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு க்ரௌடு பேலஸ்க்குள்ளே. சீரியஸாக எப்படி தான் போகிறோன்னு தெரில. நான் உள்ள போகிறேன்னா இல்லைன்னு தெரில. மோனாவே நான் எனக்கு தெரிஞ்சு நான் போக மாட்டேன் உள்ள. ஏன்னா பார்த்துக்கிறல்ல போன டைம் எப்படி போவாங்கன்ட்டுன்னு லைனாக போவாங்க. ஸோ அது வந்து ரிஸ்க்கு. பார்ப்போம். இங்க இருக்கிறாங்க அவர். ஐயா நிறுத்துங்க ஐயா, போவாத ஐயா, வாங்க ஐயா. பின்னாடி வந்துச்சு. எங்க போய் அந்த 3 மணி நேரத்துக்கு 6 வந்து ஃபாரஸ்ட் ரோட் க்ளோஸ் ஆமா. அதனால நைட்ல ரோட் வந்து அப்படியே. இங்க ஒரு ஹோட்டலுக்கு தானாரு. இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் வெஜ்னு சொன்னாரு. அது வெஜ், இது நான் வெஜ்னாரு. அந்த கவுண்டர் மெஸ்ஸே போயிருக்கலாம்பா. போனா போன்லெஸ் இல்ல. நோ. அது மட்டன், சிக்கன் வேணும். நம்ம எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போ டைரக்டா வந்து பெங்களூர் விட்டோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். பாவம் எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு வயித்தால போயினுக்குதா பாவம். அங்க என்ன காலைல என்ன சாப்பிட்டாங்க தெரியல. ஏதோ சொன்னாங்க கோக்கு. அதுக்கு முன்னாடி ஏதோ சாக்லேட் சாப்பிட்டேன், அதுல இருந்தா இப்படி இருக்கு அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. ஸோ அதனால சரி ஓகே போயிடலாம் நம்ம. ஆக்சுவலி அவங்க வந்த காரணமே மௌலி பேலஸ் பார்க்கணும் தான் வந்தது. பட் கடைசியில் சாப்பிட்டுட்டு போற மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு பாவம். பட் இன்னொரு நாள் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க கூட்டிகிட்டு வந்து உனக்கு காட்டுறேன் அப்படின்ட்டுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேரெக்டாக வந்து பெங்களூர் போகிறோம். எங்கள் அப்பா அம்மா அவங்க அந்த காரில் வராங்க, நாங்கள் 2 பேரும் இந்த காரில் போகிறோம். ஓகே நம்ம பெங்களூர் போய்ட்டு மீட் பண்ணலாம். எனக்கு எதுவும் சாப்பிடாத மாதிரியே ஒரு ஃபீல், எம்டியாக இருக்க மாதிரியே. ஒரு பேசினே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது தெரியாது. திருப்பி பசி எடுக்கும். பேச்சு கொஞ்சம் பேச்சுனே குட் ஈவினிங் மேடம். ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்களா, வெல்கம் டு பெங்களூர். பெங்களூர் வந்தாலே நாங்கள் கார் இப்போ ஓட்ட மாட்டோம், உருட்டுவோம். டயர்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். பாவம் மாமா ஒரு காரில் வந்துங்கிறாரு, அவருக்கும் காலில் இருந்து டிரைவ் பண்ணிங்கிறாரு. ஆமாம் வந்துட்டோம், சல்லம் வந்தோம். பெங்களூர் சிட்டி உள்ளே என்ட்ரு ஆகணும்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சி மேய்து இப்படியே தான். ரொம்ப கஷ்டம் பா. இன்ச் இன்ச்சா போயின்னுக்குறோம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி வரும், அதுவும் போட்டியா நிக்கும். உங்ககிட்ட பிடிக்க சாப்பிடும். ஏய் நீ கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு நீ எதுனா நம்மளுக்கு பார்ட்டி கொடுக்கணும். அது படத்துல காமிச்சிட்டாங்க மௌலியா.
செல்லம் பார்த்து உட்காரு. ஓ டப்பா டப்பா வாங்கிருக்கீங்களா? இல்ல, டப்பா வாங்கினேன். உனக்கு ஒரு டப்பா, அவளுக்கு ஒரு டப்பான்னு. அந்த இடத்துல 2 இல்ல 1 தான் இருந்தது. இன்னொரு கடையில வந்து இது 2 2 தனித்தனியா இருக்கு. பரவாயில்ல. ஏன்னா இங்கிட்ட தெரிஞ்சுங்களே நல்லா. தள்ளுப்பா. இந்த லைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. 2 days மைசூர் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் ரெசார்ட்டில். ஸோ இன்றைக்கி வந்து மாமா அத்தை மௌலியெல்லாம் நம்ம அங்கேயே மீட் பண்ணிட்டு லஞ்சை முடிச்சுட்டு ஆக்சுவலி வேறு பிளான் இருந்துச்சு. பட்டு பிளான் இதாகல. நம்ம ரிட்டர்ன் நான் வீட்டுக்கே வந்துடலாம், டைம் ஆகும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறமா இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ஏன் வந்து ஜானோ மோனோ வந்து கிராஜுவேஷன் போல் ஷேரன்குன்னு கேட்டுருந்தீங்க. ஆக்சுவலாக என்னன்னா கிராஜுவேஷனுக்கு வந்து இன்விடேஷனில் 2 பேர் தான் பேரண்ட்ஸ் ஒன்றி தான் வர முடியும். 2 ஓகேங்களா, 2 பேர் தான் வர முடியும். எங்களால் போக முடியாது. ஏன்னா அது வந்து அவங்க நம்பர் கலெக்ட் பண்ணிக்கின்னு அவங்களுக்கு இது டின்னரெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ அதனால் 2 பேரெல்லாம் மோர் தென் 2 பேரெல்லாம் அங்கே வரல. அதனால தான் நாங்கள் போகல. ஓகேங்களா. ப்ளஸ் என்னன்னா ஷேரனே சொன்னால் இது வந்து 2 பேர் தான் வர முடியும்னு சொல்லியிருந்தால்தான் தான் சரி நாங்கள் வந்து இருக்கிற ஊரில் நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. மறுபடியும் நீங்கள் தான் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. நாங்கள் வேணுன்ட்டுனால நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். அவ்வளோதே தான் சொன்னால் 2 பேர் தானே. அம்மா அப்பாவும் அதான் சொன்னாங்க, இல்லைப்பா 2 பேர் தான் போகணும், நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு கிராஜுவேஷன் போனோமா போகலையான்னு அதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லை. புள்ள கிராஜுவேஷன் ஆகிட்டாளா, சந்தோஷமாக்குறாளா, அதுதான் எங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு. சரி ஓகே 2 பேர் அளவா டேடி மம்மி வந்து போயிட்டு வரட்டோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போகல. பட் நாங்கள் வீடியோ காலில் நாங்கள் எல்லாம் பார்த்துன்னு தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணோன்னு ஒன்றே இல்லை. வீடியோ எடுத்து வீடியோ கால் பண்ணும்போது நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருந்தா நம்பியிருக்கலாம். பட் நாங்கள் வீடியோ எடுக்கல. ஆனால் நாங்கள் வீடியோ காலில் எல்லாமே பார்த்துன்னு தான் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நாங்கள் பார்த்துன்னு தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வந்து எங்களுக்கு மனசு ஹர்ட் ஆகுது. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு திருப்பி ஜான் வந்து போனாக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தராங்க, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு ஹஸ்பண்டாக ஒரு ஒய்ஃப் கூட எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். நான் திருப்பி எந்த வீடியோவில் நான் திருப்பி சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது நீங்கள் பண்ணுறதை பார்த்தா. நாங்கள் ஒரு தப்பும் பண்ணல. நாங்கள் என்ன இருக்கிறோமோ அதுதான் நாங்கள் இருக்கோம். சும்மாவே நீங்களே அசியூம் பண்ணிக்கிறீங்க. மோனா ஒரு ரூடாக பேசுது, ஆட்டிடியூட் பண்ணுது, குடும்பத்தை பிரிக்க பார்க்குது, ஜானை சேஞ்ச் பண்ணிச்சு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நிஜமாவே சொல்கிறாங்களே, ஸ்டார்டிங்லேருந்து மோனாவை யார் பார்க்குறீங்களோ தெரியும். ப்ளஸ் பர்சனலாக மீட் பண்ணி பேசியிருப்பீங்கல்ல மோனாவை. மோனா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். மோனாவை நீங்கள் தான் உங்களுக்கு பிடிக்காதவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மோனா வில்லி மாதிரி நீங்களே வந்து கமெண்ட்ஸில் போட்டு அப்படி பண்ணுறீங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணோன்னே எங்களுக்கு புரியல. நாங்கள் எங்கள் லைஃப்பை நாங்கள் கண்டிப்பாக அழகாக வாழ்ந்துங்கிறோம். நாங்கள் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. என் ஃபேமிலிலையும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்டெல்லாம் நீங்கள் அசியூம் பண்ணிக்கிறது தான். எங்கள் ஃபேமிலியே அது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. என் மாமியாருக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் மம்மி டேடி மோனாக்கிட்டே எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.